சூரா இஹ்லாஸை 200 தடவைகள் ஓதினால் கிடைக்கும் பலன்கள் என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பதிவு அப்படி வலம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அதுல எப்படி போடப்பட்டிருக்குன்னு சொன்னால், சூரா இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை 200 முறை ஓதினால் கிடைக்கும் பலன்கள் சொல்லி போட்டு அதுல போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 பலன்கள் போட்டிருக்கிறாங்க. ஒன்று, 300 பிரச்சனைகளின் வாயில் மூடப்படும். அதே மாதிரி 300 ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கப்படும். 300 ரிஸ்குடைய வாசல்கள் திறக்கப்படும். 50 வருடங்கள் அமல் செய்த கூலி கிடைக்கும். 2000 ரக்காத் நஃபில் தொழுத கூலி கிடைக்கும். 66 தடவைகள் குர்ஆன் ஓதிய கூலி கிடைக்கும் என்று சொல்லி அப்படியே 16 சிறப்புகளை போட்டிருக்கிறாங்க. சொர்க்கத்தில் 20 மாளிகைகள் கிடைக்கும். சாலிகான மனைவி கிடைப்பால் அல்லது மனைவி சாலிகான மனைவியாக ஆகுவாள் என்று சொல்லி ஒரு 16 சிறப்புகளை போட்டிருக்கிறாங்க. இது ஆதாரபூர்வமான செய்தியா அப்படின்னு சொல்லி கேட்கறத நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. குர்ஆனுடைய ஒரு சூறாக்கு ஒரு சிறப்பை நாம் சொல்வதாக இருந்தால் அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தான் இருக்கணும், ஆதாரபூர்வமான செய்தியாக இருக்கணும். இது எந்த ஒரு சஹீஹான செய்தியுமே, இந்த சிறப்புகளை சொல்லக்கூடிய எந்த ஒரு சஹீஹான செய்திகளுமே கிடையாது. அப்ப எனவே இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. நாம் இதை நம்பி ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. 200 தடவைகள் ஓதி இந்த பலனை எதிர்பார்க்க முடியாது. ஆனா குர்ஆன் ஓதுங்க, நீங்க சூரா இஹ்லாஸ நீங்க ஓதுங்க, நன்மை கதை ஓதுங்க, அதுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் 200 தடவைகள் நம்ம ஓதி இப்படி 16 சிறப்புகள் கிடைக்குமானா கிடைக்காது. அது எந்த ஒரு சஹீஹான ஹதீஸிலையும் கிடையாது.